அப்படியே கடலை கட்டுற கடல் நான் கருப்படிச்சு போயிருப்பேன். அதான் பாக்காத நீ மேல 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 செமையா இருக்குல்ல இங்க இருந்து ஃபுல்லா அந்த அடிக்கிறதுல இருந்து. இங்கதான் இந்த படம் எடுத்தாங்க, சைரன் படம் எடுத்தாங்க. அப்புறம் வந்து சிவகார்த்திகேயனோட அது பிரின்ஸ் அந்த படம் எடுத்தாங்க. நான் சிவகார்த்திகேயனோட பேசிக்காவே ஃபேன். இந்த இடத்தில் பதிவு பண்ணி விடுவேன். நம்ம வந்து கீழே போயிட்டு ஜெயிலுக்கு போவோம். போர்டே போடுறா ஒண்ணு இருக்குள்ள இருக்கும் இல்ல போற முடியலன்னு ஃபீல் பண்ணல. இதுல பண்ணுவா அப்பா வெயில் வேகமா அடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் உள்ளார மேல நம்ம எழுதிருக்காங்க பாரு ஃபுல்லா. அவங்க லவ்வர் தெரியும். அவங்களே அவங்க விஷயத்துக்கு 100 ரூபா உள்ளார 5 ரூபா கொடுத்து வராங்களா? ஆமா, அதுக்கு எழுதி வச்சுக்கிறாங்களா. நம்ம சேனல் பேர் எழுதுவோமா எங்காச்சும் கீழே? இப்ப நான் எப்படி எழுதுவேன் சேனல் பேர? தெரியலையே. சரிவா, கறி தெரிய எழுதிடுவோம். வா கமான். இது கோட்டைக்கு மேல உள்ள வியூவாடா. இங்க இந்த புல்லெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி இவங்க காசு வாங்குறதுக்கு கரெக்டா செஞ்சிருந்தா சூப்பரா இருக்கும். அதான் அழகா புல்லு மாதிரி கொஞ்சம் பாய் மாதிரி. வெயிலுக்கு நம்ம எப்போ வந்தாலும் இப்படிதான் இருக்குமோ? இந்த கோட்டை இதுல இருந்து போமா அப்பா செமையா இருக்குல்ல ஃபுல்லா கட்டு. வா நம்ம கோட்டையோட சென்டர் போவோம். பாத்தியாங்க வரதுக்கு மேல மைக்கு கேட்காது. இப்போ அங்க அதுதான் ஜெயில் தான். இங்க இருந்தே காட்ட ஃபர்ஸ்ட். இப்போ இதுக்குள்ளதான் போவோம். பாளையங்கோட்டை ஜெயில். பாளையங்கோட்டை ஜெயிலா இது? அது என்னமோ ஜெயில பெரிய ஜெயில். என்ன ஜெயிலு? வேலூர் புழல் ஜெயில். புழல் ஜெயில் அதோட கொடூரமான ஜெயிலு இது. ஆனா இது ஜெயிலே கிடையாதுடா. இங்க வாழ்ந்தாங்களே டேனிஷ் மக்களு. அதாவது அவங்களோட ஆர்மி தானே இங்க வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடு இருக்கும். ஒண்ணுத்துக்கும் ஒரு ரூமு தங்குறதுக்கு, பாத்ரூம் போறதுக்கு, அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ரூம் தான்டா அது. இது வந்து எங்க இப்ப நம்ம நிக்கிறோம் தெரியுமா? யூனிக்கு வராது. இங்க இதுகிட்ட தானே கரெக்டா அவர் கீழே உட்கார்ந்து இருந்தாரு. கீழே ஒருத்தர் இருந்தாருல காசு வாங்கிட்டு 100 ரூபா. இதுகிட்ட தானே. கோட்டை வீக்கா தானே இருக்கும். வேணாம், அவர் என்ன பண்ணாரு? கவர்மெண்ட் சொன்னதுக்கு அவர் என்ன பண்றாரு? வாங்க வாங்க. காசு 5 ரூபா ஓகேடா. வீடியோ எடுக்க கூட 100 ரூபா. சரி ஓகே. இங்க அதுக்கு ஏத்த மாதிரி இங்க இன்னும் கொஞ்சம் பராமரிச்சிருக்கலாம். செடியெல்லாம் பசுமையாக்கி விட்டுருக்கலாம். காஞ்சி போய் கிடக்குது. இதுதான் கோட்டையோட சென்டரு. சரிவா, இவங்க லைட்டா ஒரு வியூ காட்டிட்டு வந்துரு. இப்படி போய் அப்படி இறங்குறது வழி இருக்குல்ல. அங்க படி இருக்கு. எனக்கு இங்க இருந்து தெரியுது. நான் படி காட்டேன். படி தெரியுது. ஆனா இப்படி போயிட்டு நம்ம அங்க வர முடியலன்னா திரும்பி வெயில்ல உள்ள தூரம் சுத்தணும். இல்ல அப்ப நம்ம அந்த இடத்தெல்லாம் காட்ட முடியாதுல. 100 ரூபா கொடுத்துருக்கோம். சுத்த வேணாமா? வா சுத்தம். இங்க இந்த மாதிரி சேர் எல்லாம் போட்டுருக்காங்க. எவ்வளவு நேரம்? சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 5 மணிக்கு மேலதான் வெயிலே தனியும். அப்பதான் உட்காரலாம். இதெல்லாம் வந்து அந்த காலத்துல அவங்க உட்கார்றதுக்கு மட்டும்தான் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கெல்லாம் வேற யாரும் உட்கார முடியாது. காலைல 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்றாங்க. 10 மணிக்கு மேல என்ன பண்றது? இன்னொன்னு ஹைலைட், இந்த வீடியோ ஷேக் ஆனிச்சுன்னு வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் காரணம் கீழே அந்த 100 ரூபா வாங்கினவங்க தான். ஏன்னா அவங்க வந்து அந்த ஸ்டிக்கை வச்சுதான் எடுக்கக்கூடாதுன்னுட்டாங்க. கேமரா எடுக்கக்கூடாது. ஸ்டிக்கை வச்சு எடுத்தாலும் ஒரே கேமரா வீடியோ தான் வரப்போகுது. செல்ல எடுத்தாலும் ஒரே வீடியோ தான் வரப்போகுது. இன்னொன்னு எங்களை பெரிய யூடியூபர்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்க போற வீடியோவோ ஏதோ 500 ரூபா 600 ரூபா வியூஸ் தான் போகுது. இதுல செல்லு வச்சு எடுக்கக்கூடாது. என் செல்லு வந்து கேமரா அவங்களுக்கு பெரிய இது டிஎஸ்எல்ஆர் கேமரா மாதிரி. எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது. இதால எடுத்தா பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போன் அடிச்சாங்க. போன் அடிச்சு அவங்கள்ட்ட நான் பேசி அப்புறமா சரி வீடியோ எடுத்துங்கப்பா, யூடியூப்ல போடாதீங்கப்பா அப்படின்னாங்க. அப்புறமா சார் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோன்னா சரிப்பா அப்படின்னு சொன்னதுனால தான் அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். இப்பயுமே ஏன் பயந்து எடுக்கிறோம்னா இங்க உள்ள நான் வந்து கொஞ்சம் இது பண்றாங்க. அவங்கள்ட்ட சொல்லி இப்படிலாம் எடுக்க விடாதீங்க அப்படின்னுங்கிறாங்க. சரினா அவங்களுக்கு தெரியாம நாங்கள் கொஞ்சம் எவ்வளவு எடுக்க முடியுதோ அவ்வளவு எடுக்கிறோம். எல்லாத்தையும் எடுத்துருவோம். நம்ம எடுப்போம். நம்ம 100 ரூபா கொடுத்துருக்கோம். 100 ரூபா சும்மா இல்ல, 100 ரூபா அதுக்கு நான் எடுப்பேன். சரி எனக்கு டவுட்ரா. இப்போ இங்க யாருமே நம்ம பார்க்க வரல, போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம உள்ளார வரோம்னு வச்சுக்கேன். போட்டோக்கு 30 ரூபா கொடுத்துட்டு இங்க வந்து வீடியோ எடுத்தா கண்டா அப்படி போறாங்க. நம்ம செல்லு செக்கா பண்ணி வைப்பாங்க.
சரி உள்ள இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் வெளில இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்களா அவங்கலாம் கீழே இங்கே இந்த இது போட்டா ஐயோ அதெல்லாம் மைக் ஒர்க் ஆகுது. டைம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் மைக் ஒர்க் ஆகுது. நான் நல்ல வேலை இப்படி ஒர்க் ஆகுனா பிரச்சனை இல்லைடா. வீட்டில் போய் பார்க்கும்போது ஆடியோ எல்லாமே கரெக்டாக இருக்குமா, சூப்பராக இருக்கும். ஏய் இப்போ நம்ம சேனல் பேர் எழுதணுமேடா, பார்ப்போம். லாஸ்ட்ல எங்கேயாச்சும் வச்சு கிரிக்கெட் இருக்கணும், கரெக்டாக எல்லாரும் பார்க்குற இடமா இருக்கணும், அப்போதான் நம்ம சேனல். அப்படிதான். இது என்னது கிணறா, அந்த காலத்து கிணறா? கிளிக்கையா? இப்படி போனாதான் நம்ம படியில இறங்க முடியும்னு நினைக்கிறேன். அப்ப இப்படிதான் சுத்தி. ஓ மை காட், இது வந்து அப்ப உள்ள அப்ப உள்ள குடிக்கார நட்டம் ஆடிக்கிட்டு இருக்கேன். இது கிணறா இல்ல? கிணறு மாதிரி இருக்கு இங்க. வந்து நீனே காட்டேன். யாரையாச்சும் சாவடிக்கிறதுனா இப்படி வச்சு சாவடிப்பாங்களோ. ஆமா இங்க காட்டு, நான் காட்டுறேன். தண்ணி முடிச்சிட்டு இருக்கோம்டா குடிக்க குளிக்க அப்படிங்கிற. வா வா. நினைச்சேன் நமக்கு என்னைக்கு நல்லது அமைஞ்சிருக்கு. படியும் இல்லை ஒண்ணும் இல்லை. இங்க இருந்து எம்ப கூடாதுன்னு கிளாஸ் வேற சொருவி வச்சிருக்காங்க. திரும்பி சுத்தி போன மாசவா இப்படிவா சுத்தி போவோம். கொஞ்சம் இங்கதான் கடல் காத்து அடிக்குது. போட்டோ எடுக்க வேணா வரலாம். முட்டு விட்டுருக்காங்களா? இது நல்லா இருக்கலாம். நான் விட நேரம் பார்த்து எழுதி வருவது அங்கே இல்லை, அங்கே இல்லை, ஜெயிலில் இருப்பான். ஜெயிலில் இருக்கேன், ஜெயிலில் இருக்கேன், ஜெயிலில் இருக்கேன். ரிலீஸ் ஆயிட்டீங்களா? கந்தர்வ கோட்டைக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். அடிக்கிற வெயிலுக்கு நல்லா தூய்மையா இருக்கு. நான் பேசுற வீடியோ கேட்கறதுனா என்ன மன்னிச்சிருக்கேன். ஏன்னா மைக்கில் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிட்டு, அப்புறம் நீங்கள் வீடியோ மட்டும் தான் எடுக்க சொல்லுங்க. நாங்களே அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த ஸ்டிக்கு மட்டும்னா மைக் ஒர்க் ஆகும், வேற வச்சு வேற மைக்குன்னு ஒன்று இருக்கு. ஆனால் அவங்க பார்த்தா அப்புறம் ஏதாச்சும் சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் நார்மலாக எடுக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாதி வரைக்கும் வந்திருக்கும், நல்லா பாதி தான். எனக்கு பழைய ஸ்டோர் ரூம் அந்த காலத்துல அப்படியா? அந்த காலத்திலே அப்படியா? இங்க நம்ம வரக்கூடாதுன்னு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். நீங்க இருந்து வாசன் யார் யூடியூபர் வாசு? நான் யார் கேமராமேன்? கட் பண்ணிட்டீல? ஆன் பண்ணிட்டேன். ஆன்ல தான் இருக்கா? இல்ல டக்குன்னு எலும்பு கூட ஏதாச்சும் வந்ததுன்னா நடந்து வருவோம். இதை காட்டேன். அப்படியே காசு அதிகம் போயிடுவோம் உன்னை விட்டுட்டு. அமானுஷ்ய பகுதி. இந்த இடத்துல யாரும் வீடியோ போட்டுக்க மாட்டாங்க. கேமராவும் பேமெண்டே இருக்கலாம். சத்தியமாடா. சரி வீடியோ பார்க்குறேன், கமெண்ட் சொல்லுங்க. பேய் இருந்தா எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லை ஒன்று சொல்லுங்க. இல்லைன்னா வாசி உண்மையாக சிசிடிவி கேமராவில் பேய் போகும்போது அதே மாதிரி இருக்கு. நான் காட்டுறேன். இது இந்த கோட்டையில் வசிக்கும் சவப்பட்டி. என்ன விக்ரம் படத்துல இவன் கமலஹாசன் கண்ணு சூரமே சொல்ற பார்த்து உண்மையிலே பேய் மாதிரியா கடாசு. இப்பதான் மனுஷன் மாதிரி இருக்கு. இதில் வந்து அப்போ மிச்சப்பட்டெல்லாம் தூங்கி உடம்பு போட்டுருக்காங்க.
திறந்ததே பார்க்க எலும்பு விடுமா கிடக்கு உள்ள கிடக்க போகுது. இங்கதான் எது செக் பண்ணிருக்காங்க. நம்ம மேலே எதுவும் தப்பு இல்லைல்ல. நம்மள இந்த படி அவங்க தானே சொல்லணும் இங்கே வரக்கூடாது இங்கே வரணும்னு. இப்போ அழகாக ஜன்னல் வச்சு அமைச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை போகணும். ஓகே உடச்சிடணும் போகிறது. இந்த ரூம் கூட்டிருக்காங்க ஒரு சிறைச்சாலை எல்லாம் அங்கே இருந்து. இதெல்லாம் போகக்கூடாதுங்களா? மேலே பாரு என்ன பண்ணிருக்கு அறைகள். இதான் ஜெயிலு. நல்லா தான்டா ரூம். இப்போ உள்ள வந்து காட்ட ரூம் இப்படி இங்கேருந்து காட்டாங்க. அன்சைடு அடிக்கிற வீடுக்கு நல்லா கொஞ்சம் வெயில் ஆனால் பார்த்தா நினைக்கிறேன். என் டான்ஸுக்கும் ஒரு டான்ஸு. நீ டக்குனு அவங்கள காட்டியா எங்கே சொன்னாலே தெரியல. மேலே நீர் மற்றும் மொய் நிறைய செம்மையாக நம்பது. எப்போதெல்லாம் சரக்கு அடிச்சு மட்டை வாங்கினா அப்போ இங்கே உள்ள வந்துடுவாங்க. சமையல் போயிருக்கான அறை. பெண்களுக்கான அறை சமைக்கிறதுக்கு. பெண்கள் இங்கே கிடையாதுடா. அதுதான் சோல்ஜர் ஆர்மி. இல்லை பெண்கள் வந்து இருக்காங்க. பட் அந்த காலத்தில் இல்லை. அப்போலாம் இங்கே உள்ளவங்களாம் ஆம்பளைங்க தான் இருந்தாங்க. அதுவும் விட்டு வேறு நாட்டிலேருந்து வந்து இங்கே இருந்தாங்களா சமைக்கிறவங்களாம் அவங்களே தான் சமைச்சுப்பாங்க. ஏதோ தயிர் சாதம் சமைச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ இதான் சமையல் அறையா? இது சமையல் அறை 2 சமையல் அறை. அது சமையல் பொருட்கள் அறைடா. அதுக்கிட்டேன் அது சமையல் பொருட்கள்லாம் அங்கே வச்சுப்பாங்க. இதுதான் சமையல் அறை. கிச்சன் செட்டு. அவங்க நடுவில் தூண்லாம் வச்சுருக்காங்க. அடுப்பெல்லாம் எடுத்து இவங்க ஏதோ பண்ணிட்டாங்களே. பக்கத்தில் கொஞ்சம் எல்லாம் கத்தி வேற பிடிச்சிருக்கு. கோழிகளை வளர்க்குமா? எனக்கு சளி வேற பிடிச்சிருக்கு. நீ ஏன் கோழி வளர்ப்பாங்க சொல்லு? எதுக்கு? முட்டைப்படையா? வெட்டுறதுக்கா? சமைக்கிறதுக்கு? சமைச்சு இங்கே கோழி வேற அங்கே பக்கத்துலேயே சமையல் வேற சமைச்சு சாப்பிட்றாங்க. 1 கிலோ 250 ரூபா வரைக்கும் போகுது. இந்த மாதிரி வாழணும்டா. வாழ்ந்தா இந்த மாதிரி வாழ்க்கை. வளர்க்கணும், சமைக்கணும், சாப்பிடணும். நம்ம தங்குறாரா டேய்? வீரர்கள் தங்கும் அறை. நம்ம தங்குறாரு இங்கே நம்ம தான் தங்கணும். அதனால தான் திறந்து போட்டுருவாங்க. மிச்சம் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க. திறந்து போட்டுருக்காங்க. உள்ள போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வீரர்கள் இதுவும் வீரர்கள் தங்கும் அறை. 10ஆவதுல வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்களா இங்கே? நிறைய பேர் இருப்பாங்களே. நம்மள எத்தனை பேர் இருப்பாங்க? உனக்கு ஒரு ரூமு எனக்கு ஒரு ரூமு. அதனால இந்த ரூமும் திறந்துருக்கா. ஆனால் உள்ளார போகலாம். கமெண்ட்ல மட்டும் யாரும் கழுவி ஊற்ற தேவையில்ல. போகலாமாடா? 100 ரூபா கொடுத்துட்டு வந்துருக்கோம்லடா. பேசுகிறமே கமெண்ட்ல பார்ப்போம். சைலண்டாக போடுறான் அந்த செல்லை. நீர் கொண்டு வரும் மாதிரி. என்ன கங்கை நதியா? திறந்து நல்லா எல்லாம் போயிட்டு வரலாமாடா? பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்களா? வாடா வாடா. இருக்காயிட்டனா இல்லை வெளிச்சமாக இருக்கு. வெளிச்சமாக இருக்கு. என்ன குணாக்கேவா? பயமா இருக்கு. வெயிலாக வருமா? ஒன்றுமே தரல. அப்பா உன் செல்லில் பிளாஸ் எடுக்குமா? என்ன பேராக செல்லே எடு பார்ப்போம். இருட்டா இருக்கா எல்லாம் நம்ம தெரியும். இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணுறதான் வேலை. காட்டாத தெரியும் தெரியுதா? சரி இதுக்காடா பயந்தோம். அப்போ பெயிண்ட் அடிச்சு தானே எல்லாத்தையும் எடுத்துருப்பாங்களா? நான் இங்கேயாச்சும் என் பேர் இருந்தாடா. என்னடா சேனல் எதுவும் ஆயுதம் இல்லை, வெப்பன்ஸ். வா கான்வென்ட்டியா? நீ இஷ்டத்துக்குள்ளார போயிட்டு வருவ. நம்ம போற இடம் இது. நம்ம போகாம அதனால தான் அவங்க என்ன நீ சொன்னாங்க, உள்ள போய் காலை வச்சுட்டோ. நான் உள்ள போய் காலை வச்சுட்டு வந்துடுவேன். லாஸ்ட்டாக வீடியோலாம் செட் பண்ணி பார்க்கும்போது இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோலாம் டெலிட் பண்ணிடுவாங்க. நம்ம அறக்கலாம் நம்ம போகலாம். அப்படி ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அது 2 வீரர்கள், இது 2 வீரர்கள்,
அப்போ எத்தனை வீரர்கள் இருந்திருப்பாங்க? 40க்கு மேலே 50க்கு மேலே இருந்திருப்பாங்க. அங்கே 2 வீரர்கள், இங்கே 2 வீரர்கள், நடுவில் வந்து தண்ணி, வீரர்களுக்கு தண்ணி வைக்கிறது. ஒழுங்காக லைட்டாக கூட கேட்குமான்னு தெரில. வெடிமருந்து இதான் வைப்படுறாங்க உள்ள. யார் வைப்பா? உள்ள செக் பண்ணிட்டு அனுப்புறாங்களே, நம்ம தான் வெடிகுண்டு வச்சுட போகிறாங்க. ப்ரோ வெடிமருந்து தயாரிக்கிற கல் உள்ளார கிடக்குது ப்ரோ. உள்ள பக்கத்தில் போய் காட்டாங்க கேமராவிலையா? அது கல் கிடக்குதுல, அதுதான் வெடிமருந்து தயாரி. அந்த கல்லை வச்சு தான் தீபாவளிக்கு வெடிபட்டா செய்வாங்க. அது அந்த கல், அந்த மருந்து அதிகமாக போட்டால் பீரங்கி பறக்கும் குண்டு கடல்ல. என்னென்ன சொல்றோம் பாருங்க. இதை வச்சு தான் தயாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் போட்டிருக்காங்க. இதை பூட்டியிருக்காங்க. எதுக்கு? யாராச்சும் வெடிமருந்து போட்டுக்கிட்டு வெடி செய்யக்கூடாதுன்னு. இது மேலே ஒன்றும் இல்லை. அருணா இருக்கு உள்ளார. கைஸ், ஒரு வழியாக வந்து நம்ம கோட்டையை எல்லாத்தையும் சுற்றி முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ இங்கே எங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா, அங்கே உள்ளே இருக்கும்போது ஒரு கோட்டையை சின்னதாக ஒரு இடத்த காட்டுறோம்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா அங்கே வீரர்கள் தான் இருந்தாங்க. மெயினாக உள்ள சோல்ஜர்ஸ்லாம் வந்து, மெயினாக உள்ள சோல்ஜர்ஸ் இல்லை, மெயினாக அந்த சோல்ஜர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறவங்க வந்து இங்கே தான் இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து அது மட்டும் ஸ்பெஷல் இல்லை. எனக்கு சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து அந்த சிவகார்த்திகேயன் பிரின்ஸ் படம் எடுத்த சீன், அந்த இடத்த கட்டுறான். கிளைமேக்ஸில் வந்து ஃபைட் சீன் ஒன்று வரும். அந்த எப்பமா அப்படியே வா, அங்கே போகலாம். ஸோ இங்கே வந்து பிரின்ஸ்பல் இது எடுத்தாங்க. ஸோ இந்த சைடு வந்து ஏன் பார்த்தீங்கன்னா சைரன் படம் தானே, டேவன் சார் நினச்சிருந்த சைரன் படம் எடுத்தாங்க. அந்த சீனில் வந்து ஒரு பாட்டு சாங் ஒன்று இங்கே இருக்கும். எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் வந்து அந்த ஷார்ட்ஸில் ஒரு சாங், அந்த சாங் போட்டிருப்போம். ஸோ இங்கே வந்து சைரன் படத்தில் அந்த ஹீரோயினும் ஜெயலலிதா சாரும் நிற்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த படம் மட்டும் இங்கே எடுக்கலை, இன்னும் நிறையா பழைய காலத்துலலாம் இந்த இடம் வந்து நிறையா சினிமா ஸ்பாட்டில் தான் இருந்திருக்கு. இந்த கோட்டையிலேயே நிறைய பழைய படத்தெல்லாம் எடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். நிறையா இருக்குது இந்த வீடியோவில். ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சேனலில் திரும்பி பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, லைக் பண்ணிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. ஸோ நம்ம வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஓகே பாய்.